ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின்க்கு சைல்டுஹுட் அப்சஷன் அப்படின்ட்டு ஒரு எஃப்எஃப் பார்த்துருந்தோம் இல்லையா, அதனுடைய நெக்ஸ்ட் பார்த்தேன்டா. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் அது பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும்டா, ஓகேங்களா? அண்ட் இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது என்ன பார்ட் அப்படின்னாக்கா சைல்டுஹுட் அப்சஷனுடைய பார்ட் 3. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிட்டு பார்த்துலாமா. லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜிமினுடைய ஆண்டிக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க. அண்ட் ஜிமினுமே ரொம்பவே அழுதுகிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள், அவங்க மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கம் தெளிஞ்சு அதுக்கப்புறமா வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருப்பாங்க. 5 மினிமே போயிட்டு குழந்தைய பார்த்துருப்பாரு. தொட்டில்ல பார்த்ததுமே வந்து மனசு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான் வந்து அந்த ரூம்குள்ளே ஓடி வர்றாரு. நேராக வந்து யார்கிட்டையும் போகலை, அந்த தொட்டில் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஓடி போகிறாரு. போயிட்டு அந்த தொட்டியில் பார்த்ததுமே அவ்வளோதான், ஒரு 2 அடி லைக் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுதே அப்படியே அங்கேயும் ஷாக் ஆகிட்டு நின்றுட்டாரு. அவர் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, கண்ணை கூட சுமிக்கல. அந்த தொட்டில் இருக்க குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜிமினுடைய அம்மாவுமே வர்றாங்க. இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்களுக்குமே ஒரு ஷாக்கு. அவங்க பின்னாடி அவங்களுடைய அங்கிள், ஜிமினுடைய அப்பா எல்லாருமே ஓடி வந்திருப்பாங்க. வந்து அவங்களுமே வந்து தொட்டில் பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆன்ட்டி கேட்குறாங்க. ஜிம்முடைய ஆன்ட்டி. ஜிம்மின்னு வாயை திறக்கல, யாருமே வாயை திறக்கல. அப்போ அதுக்கப்புறம் ஜிம்மினுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, குழந்தையோட அப்பா, ஓடி வர்றாங்க. முன்னாடி குழந்தைய வந்து தொட பார்க்குறாங்க. அவள் தான் ஜிம்மின் காண்டாயிடுச்சு. கையிடுங்க, தொடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய பேபி மேலே கையை வைப்பீங்க? அது என்னோட பேபி, என்னை தவிர வேறு யாருமே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசு 2 அடி தள்ளி நின்றுதோடு ஓடி வந்து பக்கத்தில் தொட்டில் பக்கத்தில் நின்றுக்கினாரு. இப்போ தான் வந்து தொட்டில கட்டுறாங்க. என்னத்துக்கு எல்லாரும் அப்படி ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா, குழந்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா குழந்தைங்க எப்படி இருக்கும் அழகா, ஆனால் அந்த மாதிரி அழகாக இல்லாமல் இது வந்து ஒரு பார்க்குறவங்களே ஒரு மெஸ்மரைஸ் ஆகிட்டு பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பியூட்டி. அவ்வளோ அழகாக சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது குழந்த. ஜிமினுமே பார்க்குறாரு, என்னுடைய பேபி எவ்வளோ அழகாக இருக்குது. ஆஹா, அவ்வளோதான், என் பேபி என்கிட்ட வந்துருச்சு. இன்னும் யார்கிட்டையும் நான் என் பேபியை கொடுக்கவே மாட்டேன். என் பேபி எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மனசை நினச்சிக்கிட்டு தொட்டில் பக்கம் ஒரு ஆளையே அண்டை வீட்லேயே அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. யாராவது பக்கத்தில் வந்தால் கூட பக்கத்தில் வராதீங்க, எதுக்காக நீங்கள் என் பேபிக்கிட்ட வரீங்க, யாரும் என் பேபி எல்லாம் தொடக்கூடாது, போங்க தள்ளி போங்க அப்படின்ட்டு எல்லாருமே கத்தி விட்றாரு மனுஷன் காண்டாயிட்டு. அண்ட் எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன திமிர் பற்றி அதுக்கு இத்தனை இதுக்குன்னு பேபியாம் இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி லப்பண்ண ரூம்குள்ளே கத்தி இந்த பிள்ளை எப்படி தூங்குறது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழந்தைய வந்து அழ ஆரம்பிச்சிருக்கோம். ஜிமினா பார்க்குறாரு. ஒரு மாதிரி பேனிக் ஆவாங்க இல்லையா குழந்தை அழுந்தா. அது வந்து ஃபஸ்ட்டு தாய் தான் பேனிக் ஆவாங்க. இங்கே பார்த்து ஜிமினு பேனிக் ஆகுறாரு. ஐயோ, எதுக்கு பேபி அழுவுது, பேபிமா அழுவாது அப்படின்ட்டு தொட்டியில் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காரு. ஆஹா, குழந்தை எப்படி அழுது அர்த்தம். அவங்களுமே சொல்கிறாங்க, ஜிமினுடைய அம்மா, ஜிமின் குழந்தை அழுவுது, கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னா, என் பிள்ளை எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்கணும், இது என்னுடைய பேபி, கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் ஜிமின் வந்து தொட்டிலோட சேர்த்து கட்டி பிடிச்சிக்கினாரு. ஜிமினுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அப்படி மண்டையில் 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க. புள்ள அழுவுதுன்னாக்க பைத்தியகாரா, புள்ள இந்த மாதிரி அழுந்துட்டு இருந்தால் உடம்பு சரியில்லாமல் ஆயிடும்டா. குழந்தைக்கு வந்து பசிக்குது, புரிஞ்சா அப்படின்னா, ஓ பசிக்குதா, சரி சரி, என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டும் குழந்தைக்கு அப்படின்னா, சாப்பாடா, எங்கள் பாரிச்சி மீன் குழந்தை பிறந்ததுமே வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசுக்கு வந்து பால் தான் குடிக்கும், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படியா, சரி நான் போயிட்டு பால் எடுத்துனார் அப்படின்னா, அப்பா பைத்தியன்றது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, ஜிமீன்
குழந்தை வந்து எப்போவுமே தாய்ப்பால் தான் குடிக்கணும், புரிஞ்சுதா? போ எல்லோரும் நல்லா நடங்க, வெளியே நடங்க அப்படின்னா. நான் எதுக்கு வெளியே போனோம், என் பேபி விட்டு நான்லாம் பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னா. அவள் தான் அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி. அவங்க அம்மா தான் காது பிடிச்சி அப்படி தரன்னு வெளியே இழுத்துன்னு போய் விட்டு கத்துறாங்க. இங்கே பாரு ஜிமின், தேவையில்ல இந்த மாதிரி பேபி பேபின்ட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னாக்க குழந்தைக்கு கரெக்ட் டைம் ஃபுட்டு போகலை, பால் குடிக்கல அப்படின்னாக்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பயன்படுத்தி விட. என்ன குழந்தை இந்த மாதிரி அழுந்து பால் குடிக்கல அப்படின்னா லேட்டானால் உடம்பு சரியில்லாமல் போயிடுமா? ஆமாம், ஒரு நிமிஷம் லேட்டானாலும் அந்த மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிட்டெல்லாம் போட. அப்போ சரி, இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, போங்க, இந்த மாதிரி லேட் பண்ணி என் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் பண்ணி விட்றாதீங்க, போங்க போங்க போங்கன்னுட்டு ஜிமின் அந்த காது பிடிச்சி இழுத்துட்டு வந்ததெல்லாம் பெருசாகவே தெரில மனுஷனுக்கு. இப்போ அந்த பிள்ளை உள்ள அழுகுதில்ல, அதை பெருசாக தடுத்து போங்க போங்கன்னு துரத்தி விட. உங்கள் அம்மாவும் ஆஹா நம்ம மாமன் இந்த மாதிரி குழந்தைய வச்சு நம்ம மாமனை நம்ம வழி கொண்டு வந்துடலாம் புள்ளி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பிளானை போட்டு உள்ளே போயிட்டு குழந்தை வந்து அழுது இல்லையா. இப்போது அவங்க அம்மா குழந்தை பெற்றவங்க தாய் ஒரு பேரண்ட் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கும். குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப டயர்ட், அந்த பிளட் லாஸ் ஆகிறது, நிறைய எனர்ஜி போயிருக்கும் இல்லையா, பிளட்டெல்லாம் நிறைய போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவங்க ரொம்பவே டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி புள்ள அழுவுது அப்படின்ட்டு அவங்களுமே வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க குழந்தைக்கு. ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழந்தை வந்து அப்படியே ஃபீடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தை வந்து அப்படியே முழிச்சிட்டு இருக்கு, அழுவில். இப்போ தான் சொல்கிறாங்க, சரி இருமா அவன் ஒருத்தன் பேபி நீட்டி வெளியே அங்கேயே குட்டி போட்ட பொண்ணு மாதிரி இந்த கதவு பின்னாடியே நடந்துட்டுருக்காமா, நான் போய் இவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவங்க ஆண்டியுமே சொல்கிறாங்க. சரி சரி போ கூட்டுவாங்க, ஜிமினிக்கு தான் குழந்தை மேலே அவ்வளோ பாசம் மேலே போ அவங்க கூட்டுவாங்க அப்படின்னா. அவ்வளோதான், ஜிமினுடைய அம்மாவும் வர்றாங்க. ஜிமின் அப்படின்ட்டு கதவை கூட திறக்கல. இப்போ தான் வந்து அந்த டோருடைய ஹேண்டில் இருக்கும்ல, அது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஜிமினி எங்கே என் பிள்ளை எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே ஓடி வர்றாரு. ஜிமினுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. நான் இன்னும் முழுசாக சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ளே எம்முட்டு ஆர்வம். கதவு இந்த டோர் ஹேண்டிலே பார்த்துன்னு உட்காந்து வந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க. அவங்க அப்பாவுமே சொல்கிறாரு, ஆமாம் அவன் கதவை தான் பார்த்துன்னு தான் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரிங்க. நம்ம பிள்ளை என்னமா மாறிட்டான்டி பார்த்தியா, ஒரு குழந்தை வந்தது என்னமா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஓடி வர்றாரு, எங்கே என் பேபி அப்படிங்கிற மாதிரி. பேபி வந்து இப்போது அவங்களுடைய ஆன்ட்டியோடைய கையில் தான் இருக்குது. அங்கே போனது காண்டாவது, எங்க பேபி எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க என் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி போக ஜிமினுடைய அம்மாவுமே வந்து மண்டையில் போடுறாங்க. ஜிமினுக்காக காண்டாவது திரும்ப 10 முறைக்க, என்ன எங்கள் முறப்பல் அப்படி கண்ணை நோடி விட்ருவேன். எங்கள் பார் ஜிமின், குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஃபீட் பண்ணல அப்படின்னாக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்டா. இந்த மாதிரி எதுக்கு என் பேபியை தொட்டுறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா குழந்தைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பயம் கொடுத்தி விட ஜிமினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. என்னது, பேபிக்கு 1.5 வயசு வரையும் ஃபீட் பண்ணுமா? அப்போ 1.5 வயசு வரையும் நான் என் பிள்ளைக்கிட்ட வரக்கூடாது சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னா? அப்படியெல்லாம் சொல்லலை தம்பி, நீ வந்து வரலாம் இருக்கலாம், நீ வந்து பேபி கூட பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் என் பேபி தொடாதீங்க, என் பேபி பக்கம் வராதீங்க, அது என் பிள்ளை என் வாரிசு அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு மண்டையாக பேசுகிற பற்றி அந்த மண்டை பேச்சல் மட்டும் இங்கே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. உண்மையை சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு காண்டாகுது. அண்ட் குழந்தையுமே வந்து இந்த மாதிரிலாம் சத்தம் போட ஒரு மாதிரி வந்து குழந்தை வந்து சினுங்கும் இல்லையா, அந்த மாதிரி சினுங்க ஜிமினுக்கு பயமாகுது. புள்ள கையிலேருந்து அழாதுன்னு சொன்னீங்க, இது என்ன புள்ள அழுவுது அப்படின்னா, இந்த மாதிரி நீ கற்று அப்படி தாண்டா அழுமா அவனை, மூடிக்கு நீர் வாய அப்படின்ன. சரி அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க ஆன்ட்டி கட்டில் தானே உட்காந்துருக்காங்க அந்த பெட்டில். இவரும் போயிட்டு அங்கேயே போயிட்டு நின்றுட்டு பார்க்குறாரு பேபியை. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பேபி, மெஸ்மரைஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. லைக் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறதே பேபியுடைய கண்ணை தான் பார்க்குறாரு. குழந்தை முழிச்சிட்ருக்குல்ல, முன்னே தூங்கிட்டு இருந்தது இப்போ முழிச்சிட்ருக்கு. கண் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
இப்போ நார்மலாக இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ப்ரௌனாக இருக்கும், ஒருத்தருக்கு டார்க் பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பேபிக்கு அந்த மாதிரி இல்லை. பேபியோடைய கண்ணு பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஒரு ப்ளூ கலரில் இருக்குடா. ப்ளூ அப்படின்னாக்க இந்த ஸ்கை ப்ளூ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளூவில் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணை பார்த்தாவே மயங்கிடுவாங்க அப்படின்வாங்களே, அந்த மாதிரி இருக்குது. லைக் அந்த கண்ணிலே வந்து மனுஷன் ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகிட்டு கண்ணை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பேபியுமே வந்து இந்த ஒரு மாதிரி சினிங்கிட்டு இந்த மாதிரிலாம் குழந்த பண்ணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண அவருக்கு இன்னும் அந்த பேபியை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த க்யூட்டாக வந்து ஒரு 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 சில டைமில் அந்த பிறந்த குழந்தைங்க சிரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிறது, அப்புறம் அந்த கை கால் ஆட்டுறது, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த ஹேரெல்லாம் பார்த்தா அவ்வளோ பிளாக்காக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு முடி இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு சுத்தமாக முடி இருக்காது. ஆனால் இந்த குழந்தைக்கு அப்படி இல்லை. முடியெல்லாம் ரொம்ப நீளமாக கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் குத்துற அளவுக்கு முடி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை பார்க்குறதுக்கு. ஜிம்மினெல்லாம் அவ்வளோதான். என் பேபி எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேபியை 1.5 வருஷம் வந்து என் கிட்டேருந்து பிரித்து வைக்கலான்னு பார்க்குறாங்களா, முடியாது, கூடாது, நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேங்க. பாருங்கம்மா, நான் என் பேபியை விட்டாலும் ஒரு நிமிஷம் தான் வர மாட்டேன், நான் என் பேபி கூட தான் இருப்பேன் அப்படின்னா, மவனே நீ இருப்படா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் குழந்தை அழுகுது அப்படி இப்படின்னா, குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு 2 வயசு வரையுமே கூட அவங்களுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். முன்ன அழுந்தது இல்லையா, அதே மாதிரி தான் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் எப்போவுமே, டே அண்ட் நைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எனக்கு காண்டாவது. ஆனாலும் என் பிள்ளைக்காக தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி எதோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு நானும் ஒத்துக்கிறேன், தேவையில்லாமல் இதே பேச்சை வந்து மண்டலை தூக்கி வச்சு நாடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவருமே வந்து மெதுவாக பேபியோடைய இப்படி வந்து தொடுவோம் இல்லையா கையை, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மினுடைய கையை தான் ஜிம்மின் வந்து குழந்தையோட கையை தான் தொட வராங்க. அவங்க அம்மா மிட்வேல பிடிச்சிட்டாங்க. அவனே என்ன பண்ணுற அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், என் பேபியை தொட போகிறேன் அப்படின்னா, நீ பேபியை தொட போகிறதுக்கு முன்னாடி பேபிக்கு ப்ரெசென்ட்டு கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னா, ப்ரெசென்ட்டா? ஆமாம், பேபி ஃபர்ஸ்ட் டைம் நீ தொட போகிற, ஃபர்ஸ்ட் டைம் பேபி உன்கிட்ட வந்திருக்கு, பேபிக்கு என்ன கிஃப்ட்டுக்கு வச்சுருக்கே அப்படின்னு. அட ஆமாம்மா, மறந்துட்டேன் நானே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் வந்து பேக்கெட்லேருந்து பாக்ஸாக எடுக்கிறாரு. ஒரு பாக்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயின், கைக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டு, மோதிரம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவங்க அம்மாவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்டா எந்த கேப்லடா இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து மெதுவாக அந்த செயினெல்லாம் போட்டு விட்றாரு, கையில் ப்ரேஸ்லெட் போட்டு விட்றாரு. அப்புறமா அதுக்கப்புறம் அந்த ரிங்கு போட்டு விட. அவனே ரிங்கு போடக்கூடாதுடா. யார் சொன்னது, என் பேபி இது, என் பேபிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, மெதுவாக உங்களுக்கு அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த ரிங் ஃபிங்கர் எடுத்து ரிங்குமே போட்டு விட்றாரு. ஜிமினோடைய அம்மாவுக்கும் சரி அந்த ஆன்ட்டிக்கும் சரி ஹாப்பி தான். அதோட சொல்கிறாரு, நான் என் பேபிக்கு ரிங்கு போட்டேன், எனக்கும் இனிமேல் என் பேபி எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிச்சுதா? தேவையில்லாமல் என் பேபி என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க, அது யார் நினச்சாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேபியுமே வந்து அந்த ஒரு மாதிரி தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு சினிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணல. அதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டி பேபி என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை ஜிம்மின், உனக்கு குழந்தைய தூக்க தெரியாதுப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என் பேபி என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிம்மினுடைய அம்மா, இவன் வாங்குற வரையும் புள்ளிய வாங்குற வரையும் விட மாட்டான் போல கையில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி உட்காந்து தொலை அப்படின்றாங்க. ஜிம்மினுமே போயிட்டு உட்காராரு. அதுக்கு முன்னாடி கை கழுவுனியா அப்படிங்கிறாங்க. கையா? ஆமாம், பேபியை தொடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷெல்லாம் பண்ணிட்டு தான் துடைக்கணும், அது தொடணும், போயிட்டு ஹேண்ட் வாஷெல்லாம் பண்ணிட்டு நல்லா கையெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வாப்போ அப்படின்றாங்க. ஜிம்மினா அவள் தான் மின்னல் வேகத்தில் பாத்ரூம் கூட்டி போயிட்டு கையெல்லாம் நல்லா ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு கழுவி சானிடைசர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஓடி வர எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கொடுங்க என் பிள்ளைய அப்படின்ட்டு. அவங்களுமே வந்து சரி உட்காரி அப்படின்ற மாதிரி மடியில் வந்து குழந்தைய தூக்கி ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஜிம்மினுக்கு வந்து அவள் தான் ஆனந்தம் கொள்ளலை. அப்படியே
மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டார். குழந்தை கைக்கு வந்ததுமே சிரிக்கிறாரு. அந்த கையெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. குட்டியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இருக்குது. அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நீளமாக அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி கையில் ஃபிங்கர்ஸ் நீளமாக இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் சாஃப்டாக வேறு இருக்குது. கண்ணமெல்லாம் தொட்டு பார்க்குறாரு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஹேர் எல்லாம் தொட்டு பார்க்குறாரு, எல்லாமே சாஃப்டாக இருக்குது. அந்த கண்ணை பார்த்தாவே அவ்வளோதான், மனுஷன் உலகத்தையே மறக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிட்டுருக்காரு. அப்படியே கிட்டத்தட்ட 1/2 ஆகுது. பேபி இன்னும் தூங்கவே இல்லை. அண்ட் ஜிமினுடைய அம்மாவும் சொல்கிறாங்க, ஜிமின் போது, நீ குழந்தை கூட இருந்தது, நீ கிளம்பு, வெளியே கிளம்பு, குழந்தை தூங்குகிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை, நானே தூங்க வைக்கிறேன் பேபி அப்படின்னா. ஜிமின், குழந்தை 1.5 வயசு வரையும் அவங்க அம்மா கூட தான் இருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேவையில்லாமல் இங்கே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காது ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமினுக்காக காண்டாகுது. 1.5 வருஷம் அதுக்கப்புறம் எல்லாரையும் அப்படின்ட்டு மனுஷன் சரி ஓகே அப்படின்ட்டு பேபிக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுமே பேபி எடுத்துருப்பாங்க. ஜிமின்மே அரை மனசே இல்லை, திரும்பி பார்த்துட்டு பிள்ளைய. அவருமே வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்களுமே குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது மறுபடியும் குழந்தைய தூங்க வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. அந்த 4 to 5 daysமே நம்ம ஆள் ஸ்கூலுக்கே போகலையே. குட்டி போட்ட பூனை மாதிரி டோருக்கு வெளியவும் டோருக்கு உள்ளவும் தான் திரும்பிட்டு இருக்காரு. என் பேபின்னுட்டு அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாரு. பேபி அழவே விட்டுறது இல்லையே. மனுஷன் எங்கே இருந்தாலும் பேபி அழுது வாங்க வாங்க வாங்கன்னுட்டு இருக்கிற நர்ஸெல்லாம் கூட்டின்னு அங்கே நிற்க வச்சுக்கிறது. புல் அழுதுச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் தொலைச்சி எடுத்துருவோம். என் பேபியெல்லாம் அழவே கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரகலை பண்ணிட்டு இருப்பாரு. ஜிம்முனுடைய அம்மாக்கெல்லாம் செம்ம காண்டாவது. என்னைக்கிடா புள்ளைய தூக்கி நம்ம வீட்டுக்கு போவோம் சாமி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 daysக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஜிம்முலெல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாரு வீட்டில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஆர்டர் சொல்லியிருந்திருப்பாரு அவங்க மேட்ஸ்கிட்ட, இந்த மாதிரி ரூம் என்னுடைய பெட்ரூம் பக்கத்தில், அதில் குழந்தைக்கு தேவையான திங்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று மாறிச்சு, ஏதாச்சும் அதனால குழந்தைக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது அப்படி இப்படின்னா அவ்வளோதான், உங்கள் யாருமே நான் உயிரோடு வைக்க மாட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. என்னுடைய பேபி திங்ஸ், என்னோடய திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில், வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரியே ஜிமின் ரூம் பக்கத்துலேயே ஒரு பெரிய, அதுவும் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். அவ்வளோ திங்ஸு, பேபிக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, விளையாட்டு பொருட்கள், பேபியோடைய தொட்டில், இந்த மாதிரி நிறைய பேபி திங்ஸ் எல்லாமே அந்த ரூமில் அரேஞ்ச் ஆகியிருக்கு. அதோட ஜிமினுடைய திங்ஸுமே, இப்போ பேபி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஜிமினுடைய ட்ரெஸ்ஸஸ் ரெண்டுமே ஒரே கபோர்டில், லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு கப்பிள் இருக்கோம், வீட்டில் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு பீரோவில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் இந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜிம்னுடையதும் சரி பேபியோடதும் சரி ஒட்டுக்காக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுடைய ஆன்ட்டியுமே வர்றாங்க வீட்டுக்கு. வந்ததுமே ஜிமின் சொல்கிறார், ஆன்ட்டி பேபிக்கு எனக்கும் ஆல்ரெடி நான் ரூமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்கள் கொடுங்க பேபியை நான் தூக்கிட்டு போகிறேன் ரூமுக்கு அப்படின்னா. அவ்வளோதான், ஜிமினுடைய அம்மாலாம் வெறியிட்டாங்க. ஏண்டா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, பேபி 1.5 வயசு வரையும் அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னா. இங்கே பாருங்கம்மா, அந்தளவுக்கு பேபி என்னால் விட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் என் பேபி என்கிட்ட பிரித்து எடுத்துகிட்டு போயிட மாட்டீங்க போட்டாங்க சாரி பிரித்து எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்கன்னுட்டு என்ன நிச்சயம்? என் பேபி இனிமேல் என் கூட தான் இருக்கணும், தேவையில்லாமல் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் அந்த ஃப்ளாட்டாக என்னவோ அப்பார்ட்மெண்ட் வாங்கிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது. நீங்கள் போகிறது நீங்கள் போய்க்கோங்க, என் பேபியை என்கிட்ட விட்டுட்டு போங்க. தேவையில்லாமல் என் பேபி என்கிட்ட பிரிக்கணும்னு பார்த்தீங்க, அவ்வளோதான் உங்களை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக மிரட்டி விட அவங்கள பார்க்குறாங்க. என்ன இவன் பேபி தாலி மாறுறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, சரிடா தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆன்ட்டி கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது அப்படின்னா. சரி பிள்ளைய கொடுங்க நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஜிமின் அப்படின்றாங்க.
ஜிமினுக்கா செம்ம காண்டாகுது. சரின்னுட்டு அந்த பேபி இருக்குது, அவங்க ஆன்ட்டி சோஃபாவில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ஜிமின் என்ன பண்ணிட்டாரு, அதே மாதிரி தான் கீழே போய் நீல் டவுன் பண்ணிவிட்டு, பேபி என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் இங்கே தான் இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத, இன்னும் 1.5 வருஷம்தான், அதுக்கப்புறம் நீ எப்போவும் என் கூட தான் இருப்ப, நீ ஒன்றும் பயப்படாத செல்லம், அப்படி இப்படிங்கிற மாதிரி பேபி கூட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேபியுமே வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் அழவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜிமன் சொல்கிறார், பேபி அழுகுது பாருங்க ஆண்டி, சீக்கிரம் கிளம்புங்க, போயிட்டு ஃபீட் பண்ணுங்க பேபிக்கு அப்படின்னா, சரிப்பா அப்படின்னுட்டு அவங்களும் பேபியை தூக்கிட்டு அவங்களுடைய ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பேபியுமே வந்து அப்படியே தூங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜிமினுமே வந்து ஆன்ட்டி அப்படின்றாங்க. உள்ளவா ஜிமின் அப்படின்னு ஓடி போயிட்டு, எங்கள் பேபி அப்படின்னா, தூங்கிட்டுடா பாரு தூங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தொட்டியில் காட்டுறாங்க. ஜிமினுமே அவ்வளோதான், மனுஷன் எத்தனை நாளாவது கட்டில்கிட்ட தான் முட்டி போட்டு உட்காந்துருப்பார். இப்போல்லாம் தொட்டில் பக்கத்துலேயே அப்படியே முட்டி போட்டுன்னு, பேபி நீ ஒன்றும் பயப்படாத, மாமா இங்கே தான் இருக்கேன், உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக அந்த தொட்டியில் ஆட்டி கொடுத்துட்டு அங்கேயே தான் இருக்கார் மனுஷன், நவ்வறவே இல்லை. ஜிமின் அவங்க ஆன்ட்டி பார்க்குறாங்க, ஜிமின் நீ ஒரு ரூமுக்கு போப்பா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் என் பேபி பக்கத்தில் தான் இருப்பேன், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இல்லைன்னா நான் என் பேபியை கொடுங்க, நான் என் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஜிமின் அப்படின்றாங்க. தெரியுதில்ல, அப்படின்னு உங்கள் வேலையை நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனுஷன் அப்படியே அந்த பேபியவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சைக்கோட்டிக் லுக்கு விடுவாங்கள்ல அந்த மாதிரி. பட் அது வந்து ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எந்த மாதிரி பார்க்குறாருன்னுட்டு. பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பார்க்குறான்னு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஜிமின் அவ்வளோ அட்மையர் பண்ணி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, வர்ணிக்க வார்த்தை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அவருக்கு. அண்ட் அதுக்கப்புறமே வந்து அவர் வந்து அந்த பேபி பக்கத்துலேயே உட்காந்து ஆட்டிகிட்டு இருந்திருப்பார்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர்றாங்க, ஜிமேன் எந்திரிச்சு ரூமுக்கு கிளம்பு, நைட் ஆகிட்டு, அவ்வளோதான் ஆண்டி தூங்க வேண்டிய டைம் வந்துட்டு அப்படின்னா, தூங்க வேண்டிய டைம் வந்துட்டா, இல்லை நான் என் பேபி விட்டு ஒரு நிமிஷம் நான் வர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா, ஜிமின்னு சத்தியமாக என்னால் முடியலடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, போயிட்டு ஒரு ரூமில் தூங்குற வழியை பார்ப்போம் அப்படின்னா, முடியவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னா என் ரூமுக்கு என் பேபியை தூக்கிட்டு தான் போவேன், அப்படி இல்லைன்னா நான் இங்கே இருந்துக்கிறேன், என் பேபி எங்கே இருக்கோ அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு செம்மையாக காண்டாகுது. ஏன்னாக்கா இப்போ நைட் டைமில் வந்து ஒரு குழந்தை தூங்கி இருக்குது அழுவுது அப்படின்னாக்க பக்கத்துலேயே ஒரு ஆள் கூடவே இருந்துக்குன்னு நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. அதுக்காகவே ஜிம்னுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போதும் நீங்கள் இருந்ததே போதும், வா வெளியே, இல்லைன்னா பேபிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், சும்மா அந்த மாதிரி ஓட்டிக்கினே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஜிமினால் வந்து மறுக்க முடியல. ஏன் அப்படின்னா, பேபிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது அவருக்கும் கஷ்டம் இல்லையா. பேபிக்கு கஷ்டப்படுறது அப்படின்னா அவருக்கு தான் வந்து பேபியோட இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்காகவே சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க ஆன்ட்டியும் சரி அவங்களுடைய அங்கிளும் சரி ரூம் வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க உள்ளே. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ரூம் லாக் பண்ணிட்டு தான் உள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்ட இவருக்கு வந்து அவருடைய ரூமுக்கே போக தோணல. மனுஷன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்க, அங்கேயே லைக் அந்த டோர் கிட்டேயே இந்த குறுங்கி படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்டு என் பேபி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, என் பேபி ரொம்ப அழகாக இருக்குது, இந்த வேர்ல்டுலேயே என்னோடய பேபி தான் அழகு அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து அவரையே வந்து கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு, மனுஷன் வந்து தலகாணியை வைக்கல, கீழே பாய் போடல, பெட்ஷீட் போத்தலை, எதுவுமே பண்ணல, வெறும் தரையில் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி குறுங்கி படுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் உள்ள பேபி அழும்போதெல்லாம் அவருக்கு மனசு படங்குது. அந்த பேபி அழுகிற சவுண்டை கேட்டால் இவருக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார் ஜிமின். வெளியே உள்ளேயும் போக முடியாது இல்லையா, வெளியவே இருக்கார். அவங்களுடைய ஒரு கொஞ்ச நேரம் அழுகும் பேபி, ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம், அந்த மாதிரி 10 நிமிஷம் அழுகும், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் இருக்க
ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என் பேபி அழ வைக்கிறீங்கல்ல, இருக்கு உங்களுக்கு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி தான் அந்த நைட்டு ஃபுல்லாகவுமே போயிருக்கும். அந்த நைட்டு ஃபுல்லாக ஜிமின் வந்து தூங்கியே இருந்திருக்க மாட்டார். என் பேபி என் பேபி என் பேபி அப்படின்னுட்டு தூங்கவே இல்லை மனுஷன். அந்தளவுக்கு வந்து முழிச்சுக்கிட்டு பேபி பைத்தியமாகவே ஆகிட்டார். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, கிட்டத்தட்ட வந்து 7:30. ஜிமினுடைய அம்மா வராங்க மேலே. சரி இன்றைக்காச்சும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாமான்ட்டு பார்த்தா, ஜிமின் என்னடா நான் அவங்க ஆன்ட்டி அங்கிள் அந்த டோருக்கு வெளியவே அப்படி குறுங்கி படுத்துட்டு இருக்காரு. ஜிம்னுடைய அம்மாக்களை பதட்டமாயிட்டு, ஜிமின் என்னடா பண்ணுறீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்க மனுஷன் வந்து தூங்கின்னுக்கிறாரு. எழுப்பி பார்த்தா, என்னம்மா எதுக்காக இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக நீங்கள் தூங்கிட்டு இருக்கடா, உனக்கு ரூம் இல்லையா என்ன, போயிட்டு ரூமில் தூங்க வேண்டியது தானே அப்படின்னா, இல்லை என் பேபி இங்கே தானே இருக்குது, என் பேபி விட்டு நான் பக்கம்லாம் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்மினுடைய அம்மாலாம் அப்படியே மண்டையிலே கையை வச்சுட்டாங்க, என்ன பிள்ளைய பெற்றிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஜிமின் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது வாடா போவேன் அப்படின்னா, வாய்ப்பே இல்லை, நான் என் பேபி இப்போ தான் வந்திருக்கு, இங்கேருந்து நீங்கள் என்னை ஸ்கூலுக்கு துரத்தி விட்டுறலான்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போன டைமில் ஆன்ட்டி அங்கிளும் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ பேபி வேறு வந்துட்டு பேபி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜிம்னுடைய அம்மாவும் பார்க்குறாங்க, அந்த மரல் நடக்காதுடா பையா அப்படின்னு. வாய்ப்பே இல்லை, இல்லை என்ன இல்லை, என் பேபி என்கிட்டேருந்து பிடிச்சிடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நடக்கவே நடக்காது. என் பேபியை விட்டு நான் நவுந்தா தானே நீங்கள் என் பேபி என்கிட்டேருந்து பிரிப்பீங்க. பாருங்கள், வாசப்படிக்கு வெளியவே இருக்கேன், ரூம்குள்ளே தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இங்கே வெளியே கூடவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து இன்னும் கொஞ்சம் அங்கே வந்து படுக்கிறாரு. ஜிமின் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுட்டா அப்படின்னா, நான் படிக்கலைன்னா பரவாயில்ல, நான் வீட்லேருந்து படிச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், பேபி வளர்ந்ததுக்கப்புறம் நீ என்னத்தை கிழிச்சே அப்படின்னா, நீ மவனை என்னத்தை கிழிச்சேன்ட்டு நீ சொல்லணுண்டா, அதுக்காகவாவது படிக்கணும் வா அப்படின்னா, என் பேபிக்காக தான் எல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக ஆகுறாரு. மனசே இல்லை, பட் இருந்தாலும் ரெடியாக ஆகுறாரு. அதுக்குள்ளே வந்து இந்த பக்கம் பேபி எல்லாம் தூங்கி எழுந்திருக்கும். இந்த மார்னிங் சன்லைட்டை பேபி வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லைட்டாக அந்த பால்கனிலே வந்து பேபியை வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஆன்ட்டி. ஜிமின்மே வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா இப்போ வந்து கிட்டத்தட்ட 7:45 டைமு. உள்ளே வராரு, பேபி இல்லை, எங்கே பேபி அப்படின்னுட்டு தேடுறாரு. பார்த்தா பால்கனியில் அவங்க ஆன்ட்டி வந்து அந்த சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அதில் தான் உட்காந்து பேபிக்கு வந்து அப்படியே அந்த அந்த வெயில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. மனுஷன் அங்கே போயிட்டு நின்றுட்டுருக்காரு. மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிட்டு அதே மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. எப்படி அவரால் வந்து அந்த வார்த்தையை வெளியே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஜிமின் அந்த குட்டி பேபியை பார்த்துட்டு இருக்கிறதோட நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. அண்ட் சிஸ்டர், நீங்கள் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ வேணும்னுட்டு, நானும் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து நான் லாங்காக அப்லோட் பண்ணுறேன்டா. ஆக்சுவலி வந்து இப்போ டைம் இல்லை, இப்போவே டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 ஆகிட்டு, மார்னிங் 6 ஆகிட்டு. அண்ட் நைட்டே வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து பிளானில் இருந்தேன். பட் சம் அந்த ஒர்க்கு ப்ரெஷர் அண்ட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததா, நான் தூங்கிட்டேன். முழிச்சிட்டு தான் இருந்தேன், பட் எனக்கே அறியாமல் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஐம் ரியலி சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் லாங் அப்லோட் பண்ண பார்க்குறேன்டா. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நான் ஏதாச்சும் செகண்ட் பார்ட் இல்லை போனஸ் பார்ட் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா. ஆக்சுவலி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதோட சரி அப்படியே மறந்து விட்ருவேன். அந்த மாதிரி வந்து இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி என்னென்னத்தை அப்லோட் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நானே போயிட்டு இது 1 more டைம் நான் இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சதுலேயே நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டு நான் விட்டுருக்கேன்.
ஆரம்புக்கு ஒன்று விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று விட்டுருக்கணும். அப்புறம் வந்து ஜேஹோப்புக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த சீக்ரெட் டைரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு யாருமே வந்து போனஸ் பாட்டே கேட்கல. ஆக்சுவலி அதுக்கு வந்து போனஸ் பாட்டு இருக்குடா, அதில் தான் செம்ம ட்விஸ்ட்டே இருக்குது. உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் போனஸ் பாட் அப்படின்னுட்டு நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட்டில் அனுப்புங்க, ஓகேங்களா? அப்படி இல்லைனா அது சேட் எண்டிங்லேயே நான் விட்டுருவேன். உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.